வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பார்த்துருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மிக்கான இப்போ இந்த வருஷம் செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாமில் பாஸ் பண்ண எல்லாருமே ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏர்வோ திருச்சியாக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் கோயம்புத்தூர் ஏர்வா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பா பிசிக்கல நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல இந்த வீடியோ எதை பண்றது அப்படின்னா, என்னோட மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் செலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு இதெல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அண்ட் நீங்க அதை ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவா இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓப்பனா யாரும் இந்த வீடியோல பேசியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன நான் தப்பு பண்ணேன் அண்ட் நீங்க அதை எப்படி தப்பு பண்ணாம இருக்கணும் அண்ட் நீங்க செலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு போகணும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம பண்ற ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக்னால நம்ம வந்து டைரக்ட் ஃபிட் ஆகாம ரீமெடிக்கல் போயிட்டு அங்க அன்ஃபிட் ஆகி வர்றது, அந்த மாதிரி எந்த தப்பும் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே கொடுக்குறேன். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கான மெடிக்கல் வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்க் இந்தியன் ஆர்மி மெடிக்கல் டெஸ்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? மெடிக்கல் இந்தியன் ஆர்மி மட்டும் இல்லாம பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், எஸ்எஸ்சி, ஜிடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் கூட எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தான் மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு கம்ப்ளீட் வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன தப்பு பண்ணேன் அண்ட் அந்த தப்புலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான். ஓகேங்களா? நானும் எந்த ஒரு ஜாப்லும் இல்லை, ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு 5 இயர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு இந்தியன் ஆர்மி ஒரு டிஃபென்ஸ்ல வந்து பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ்ல போகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட வந்து நான் இன்ன வரையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கிடைச்ச இதுவரையும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் இந்த ஜேர்னியில் இருக்கிறதுனால எனக்கு இதுவரையும் நான் கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றதுனால நான் ஃபேஸ் பண்ண தப்பு, நான் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆனது இடத்துல எல்லாமே நான் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல எல்லாமே நம்மளோட ஃபேமிலி சர்க்கிளும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஓப்பனா இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸஸ் ட்ரை பண்றவங்க யாருமே சொன்னது கிடையாது. அதனால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சேனலை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். கண்டிப்பா நீங்க யூனிஃபார்ம் போறதுல என்னோட பங்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்னு நினைச்சுதான் நம்மளோட சேனல் பெரிய சோல்ஜர்ஸ் கைட் அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து உங்களோட யூனிஃபார்ம் போடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில என்னோட கைடன்ஸ் ஏதோ இடத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க மெடிக்கல் போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பிசிக்கல் முடிச்ச உடனே அடுத்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னோட இமேஜ் தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் வீடியோவா இருக்கும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த விதத்துல எடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிக்கல அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க. கண்டிப்பா பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த என்னோட இமேஜ் தான். நான் செலக்ட் ஆகும்போது இந்த மாதிரி பேட்ச் குத்திருப்பாங்க. ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது முடிச்ச உடனே நீங்க அடுத்த ஸ்டேஜ் நீங்க மெடிக்கல் தான் போவீங்க. ஓகேங்களா? நீங்க பிசிக்கல் கூட பாஸ் ஆயிடலாம். ஆனா இந்த மெடிக்கல்ல மைனர் மிஸ்டேக்ல ஃபெயில் ஆகுறவங்க, ஆனா இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாமே இருக்கவே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி ஃபால்ட் இருந்துச்சு தெரியாம அந்த இடத்துல போட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ஃபால்ட்டே கிடையாது, அன்ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நம்மளோட தப்பு தான். நமக்கு இந்த ஃபால்ட் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த இடத்துல வந்து மெடிக்கல் ஃபால்ட் போயிட்டு நம்ம ரீமெடிக்கல் போயிட்டு நம்ம அன்ஃபிட் ஆகி வரோம். இதெல்லாமே இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம செலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். இந்த மாதிரி ஃபால்ட் எல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு மெடிக்கல்ல போயிட்டு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மெடிக்கல் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு நீங்க எல்லா மெடிக்கல் நீங்க ஹை ஹாஸ்பிட்டல் போறதும் காது ஹாஸ்பிட்டல் போறதும் அதுக்கப்புறம் உங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கிறது முன்கூட்டியே நல்லது. ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்க கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கிறது தப்பு. ஓகேங்களா? இப்பவே அதை நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களோட தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான். ஓகேங்களா? அதுபடி நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் 2019 ஃபர்ஸ்ட் செலெக்ஷன், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது வந்து கண்டிப்பா இந்த செலெக்ஷன் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்ல நான் செலக்ட் ஆயிட்டேன். ஓகேங்களா?
செலக்ட் ஆன உடனே வந்து ஜாப் கிடைச்சிரும், அவ்வளோதான், நம்ம ஜாபுக்கு போயிடுவோம், அதாவது 18 இயர்ஸ்லேயே நம்ம வந்து ஜாபுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் போகும்போது இந்த மாதிரி ஒரு மெடிக்கல்லாம் இருக்கும், நமக்கு இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் இருக்குது, இதை முன்கூட்டியே போய் செக் பண்ணிக்குவாங்க அப்படின்லாம் யாருமே என்கிட்ட சொல்ல கிடையாது. நானும் அப்படியே தான் மெடிக்கலுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காது வந்து அப்படின்னா பக்ஸில் க்ளீன் பண்ணிட்டு போயிருந்தேன். இது வந்து ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக், இதை கேட்டுக்கோங்க. பக்ஸில் க்ளீன் பண்ணிட்டு போகிறதுனால நம்ம உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வராது, அந்த அழுக்கு எல்லாமே உள்ளதான் போகும். அதனால வந்து நீங்க ஒரு காது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்க அதை க்ளீன் பண்ணிட்டு போறது நல்லது. அதுக்கு கூட ரீமெடிக்கல் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் தெரியும் எல்லாருக்குமே, 6/6 ப்ராப்ளம் எனக்கு வந்து ரைட் ஐல இருந்தது. அது வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியவே தெரியாது, அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குமே அப்படின்னு எனக்கு தெரியும். மற்றபடிக்கு வேற எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எனக்கு சொல்ல போனா 6/6 ப்ராப்ளம் இருந்ததுனால தான் நான் ரீமெடிக்கல் போய் ரீமெடிக்கல்லையும் அன்ஃபிட் ஆகி தான் வந்தேன். ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு எல்லாமே வந்து நீங்க போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கிறது நல்லது முன்கூட்டியே. அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னவோ அதை எடுத்துக்கோங்க முன்னாடி. நீங்க செலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் இருக்கு, என்ன பண்றதுன்னு ஒரு மைண்ட்ல ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும்போது ரன்னிங் கூட கரெக்டா பண்ண மாட்டீங்க. அதனால வந்து முன்கூட்டியே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நம்ம கரெக்டா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட 100% ஒரு கேரண்டியோட நீங்க செலெக்ஷன் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா செலக்ட் ஆகி வருவீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க யோசிச்சு செய்யுங்க. இருக்கக்கூடிய இந்த ஒரு 6 மந்த் 8 மந்த்ல கழிச்சு நீங்க வேலைக்கு போறீங்க. அதுல நீங்க ஏதாவது ஒரு பைக்ல போறதும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறதும், ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அதனால வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களை நீங்க தான் பாத்துக்கணும், யாரும் பாத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னா 2019ல நான் மெடிக்கல் அன்ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த செலெக்ஷன்ல வந்து நான் கோவிட் வந்து 2 இயர்ஸ் வந்து போயிருச்சு. அடுத்தடுத்த செலெக்ஷன்ல என்னால் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியாம நான் அடுத்த செலெக்ஷன்ல நான் அன்ஃபிட் ஆயிட்டேன். அடுத்த ஒரு செலெக்ஷன் அன்ஃபிட் ஆனது உடனே ஏஜ் வந்து பார் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மெடிக்கல்ல ஃபிட் ஆன அடுத்த செலெக்ஷன்ல நான் ரன்னிங் ஃபிட் ஆனேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல்ல வந்து நான் அடுத்த மெடிக்கல்ல வந்து நான் ஃபிட் ஆயிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிட் வந்துச்சு. கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செலெக்ஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த செலெக்ஷன்ல ரன்னிங் போக முடியல. அதுக்கப்புறம் ஏஜ் பார் ஆயிடுச்சு. இப்பவும் நான் அதை விட்டுட்டு போகல. அதுக்காக நான் வந்து இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்த ஏதாவது ஒரு ஃபோர்ஸஸ்ல போய் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கேன். இதுல போகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு லட்சியமா இருக்கும். ஓகேங்களா? அதை எந்த இடத்துலயும் நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு செலெக்ஷன்ல நீங்க பார்த்துட்டு அடுத்த செலெக்ஷன்ல நம்மளால முடியலையே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது. கண்டிப்பா நமக்கான ஜாப் கிடைக்கும். நீங்க கிடைக்கிற வரையும் அதை நீங்க விடாம வந்து பாத்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இதுவரை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ஒருத்தருக்கு ஷேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. கண்டிப்பா அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ இதுவரை யார் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நீங்க போயிட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த வீடியோ பேசியிருக்கேன். கண்டிப்பா இதை நீங்க எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். கண்டிப்பா அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூனிஃபார்ம் போடுற ஒரு வீடியோவா இருக்கும்.